அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு இந்த வாரம் சிவன் கொடுக்க போகும் வரம் என்ன? குறிப்பா 7 தலைமுறைகளுக்கும் இவை கிடைக்க இருக்கு என்ற வகையில் மிதுன ராசினியர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்தவரை மிதுன ராசியை சேர்ந்து மிருகசுரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு கேது முன்னேற்றத்தை தரும் விதத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாக இருக்கு. அதே போல மிதுன ராசினியர்களான உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பல கிரகங்கள் இருப்பதால் 9ஆம் இடம் பலம் பெறுகிறதுங்க. அதோடு குருவினுடைய பார்வையும் மீறி ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை காப்பாற்றும் விதத்தில் அமையிருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார சிரமங்கள் குறையுங்க. சுக்கிரன் பலமாக இருப்பதால கொடுக்கல் வாங்கல் என்பது சற்று சிரமம் இன்றி நடக்க இருக்கு. அதே போல் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. திருமணத்திற்காக வரன் பார்த்து வரும் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பெற்றோர்கள் உடல்நிலை விஷயத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல பயணங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 3ஆம் மனிதர்களை நம்பி எந்த ஒரு தலையீட்டையும் அனுமதிக்கவும் வேண்டாம். நீங்களும் தேவையில்லாத பேச்சுக்களை பேச வேண்டாங்க. எனவே அதிக முயற்சியும் கவனமும் தேவை. அதே போல் மனதை லேசாக வைத்துக் கொள்ளுங்க. இந்த தருணங்கள்ல திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிக மிக நல்லதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியை சேர்ந்த பெற்றோர்கள் உடல்நிலை விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே போல இத்தருணங்கள்ல பயணங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 3ஆம் மனிதர்களின் தலையீட்டை வைத்து 3ஆம் நபரின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். எனவே அதிக முயற்சியும் கவனமும் தேவைங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல் தலையீட்டை வைத்துக் கொள்ளுங்க. எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. கூட்டு கிரக யோக அடிப்படையில் சஞ்சரித்தது குருவால் பார்க்கப்படுகிறதுங்க. எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற இருக்கு. இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுங்க. வீடு வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாங்க. தொழில் முன்னேற்றத்திற்கு மாற்று இனத்தவர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க. ஜென்ம ராசியில் குரு வக்ரமாக இருப்பதால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாங்க. அந்த பிரச்சனைகள் இறுதியில் முடிவிலேயே அமையும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் எனப்படும் பாக்கியஸ்தானத்தில் தற்போது செவ்வாய் சஞ்சரிக்கிறார். இதன் விளைவாக உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட இருக்கு. இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் ஏற்பட்டு மனக்குழப்பத்தை உருவாக்குங்க. சனி சேர்க்கை ஏற்படுவதால குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அதே போல் பிறரை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடு ஒன்றுதான் உங்களுக்கு நன்மை அளிக்கும் விதத்தில் அமையிருக்குதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கு உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பொருளாதார வளம் என்பது மிதுன ராசினியர்களான உங்களுக்கு நன்முறையிலேயே இருக்குதுங்க. அதே போல் வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்கு. பஞ்சம வரையாதிபதியானவர் சுக்கிரன் என்பதால பிள்ளைகள் வழியில் விரயம் உண்டுங்க. இத்தருணங்கள்ல அதை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படுங்க. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய கிரகங்களான சூரியன், புதன், சனி, செவ்வாய், ராகு ஆகிய 6 கிரகங்கள் ஒன்றாக
இணையும் போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறதுங்க. எனவே அனைத்து பாக்கியங்களும் படிப்படியாக வந்து சேர இருக்கு. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமணம் கை கூட இருக்கு. பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்குங்க. தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் விதத்தில் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது 10ல் சனி வருவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். என்றாலும் கர்மஸ்தானம் வலுவடைகிறது. எனவே பெற்றோருடைய உடல் நலன்ல கவனம் தேவை. அதே நேரம் தொழிலில் நீண்ட நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. பாதியில் நின்ற பணிகள் மீதியும் தொடருங்க. அதே போல் பரபரப்பாக சொல்லப்பட்டும் பாராட்டும் அலையில் நனைய இருக்கீங்க. புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சனியினுடைய பார்வை பதியும் இடங்கள் புனிதம் அடைவதால் வீடு இடம் வாங்குவது யோகம் உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். தாய் வழி ஆதரவு திருப்தி தருங்க. ஆரோக்கியம் இருந்தாலும் தருணங்களை பெற்றோர் வழியில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாங்க. பயணங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் இருந்த அந்த நிலை மாறுங்க. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் வாய்ப்பு உண்டு. பிரச்சனைகள் படிப்படியாக தீர எடுத்த முயற்சி தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும் விதத்தில் அமையிருக்கு. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ஜென்ம ராசியில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்ப பிரச்சனைகள் செலவுகள் சம்பந்தமாக அலைச்சல்கள் அதிகரிக்குங்க. அதே போல ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் சுப பலம் பெற்று நாம் அவரது தசாபக்திகள் ஏற்படின் வனவாசத்திற்கு சமமான துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பணிகள்ல கவனமாக இருப்பது நல்லது. அதே போல் திருமண முயற்சிகளை வரனை நிச்சயிப்பதற்கு முன் விசாரித்து அதன் பின்பு முடிவு செய்வது அவசியங்க. அதே போல் இத்தருணங்களில் பிரயாணங்களை தவிர்ப்பது முக்கியம். இத்தகைய தருணங்களில் நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம். அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமை பொறுப்புகளும் உங்களுடைய பொறுப்புகளை சோதிக்குங்க. மேலதிகாரிகளுடைய நியாயமான போக்கு உங்களுக்கு ஆறுதலை தரும் விதத்தில் அமையிருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரத்தை கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமையிருக்கு. இந்த வாரத்தை பொறுத்தவரை மிதுன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.